ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரல் 22லேருந்து நம்ம எல்லார் மைண்டையும் குழப்பிட்டு இருக்கிறது, ஒரே டென்ஷனாக வச்சுருக்கிறது, என்னடா இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு நம்ம எல்லாருமே பரிதவிச்சு போயிருக்கிறது. இது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தா பகல்கம் சம்பவம் தான். பகல்கம் இந்த வேர்டிங் நம்ம யாருமே அதிகமாக கேட்டது கிடையாது, கொண்டது கிடையாது. பட் பகல்கம்ன்ற பேர் அது வேணால் நமக்கு ரொம்ப பாப்புலரான நேமாக இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் பைசாரன் வேலின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமன் நேமு. ஏன்னா நிறைய பேர் போகணும்னு ஆசைப்படுறது பைசாரன் வேலிக்கு தான். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினி ஸ்விட்சர்லேண்ட், காஷ்மீரே ஒரு அழகான பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் இன்னும் போனதில்லை. போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் இப்போ தான் ரீசெண்ட் டைமாக ஆசைப்பட்டோம். நம்ம காஷ்மீர்லாம் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இப்போ தான் வந்தது. ஏன்னா இப்போ வந்து அங்கே இந்த தீவிரவாதி தொல்லைகள்லாம் இல்லாமல் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டூரிஸ்ட் பர்சன்ஸ் வந்து அங்கே போகிறாங்க. நிறைய பேர் பிளான் பண்ணி அங்கே தான் போயிட்டு வராங்க அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளும் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆசை இருந்தது. பட் ஆனால் இப்போ சத்தியமாக இல்லைங்க, ஐயோ வேணாம் அப்படின்ற அளவுக்கு பயம் வந்துடுச்சு. பட் இந்த பைசாரன் வேலி அப்படி என்ன தான் அங்கே நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது அந்த தீவிரவாதிகள்லாம் வந்தாங்க. இங்கே இருந்தவங்களை அந்த டூரிஸ்ட் வந்து இந்த அந்த ஊரத்தை மக்களை தவிர வெளியேருந்து நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்திருந்தவங்களில் பல பேரை ஷூட் பண்ணிட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரியும். அந்த பைசாரன் வேலினா எங்கே இருக்குது, அது அது என்ன அவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைசாரன் வேலின்றது ரொம்ப அழகான க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோஸ் ஷூட்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அழகான பர்ஃபெக்டான பிளேஸு. இன்னும் ஈஸியாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, அமரன் படத்தில் வர நிறைய பிளேஸ் பார்த்திங்கன்னா பைசாரன் வேலியில் எடுத்தது தான். அதே மாதிரி லியோ படத்தில் நிறைய இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங்ஸ் வந்து அந்த இடத்துல நடந்திருக்குது. பைசாரன் வேலின்றது அந்த ஸ்பெசிஃபிக் இடம் தான் ஒரு மினி ஸ்விட்சர்லேண்ட் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு ஏரியா. அப்படியே நம்மளை மறந்து நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் அந்த இடத்துக்கு எப்படி போக முடியும்னு பார்த்திங்கன்னா, காரு, ஜீப்பு, வேன் இதெல்லாம் வச்சுலாம் போக முடியாதுங்க. ஹார்ஸில் தான் போவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அப்படியே வேகமாக போகிற ஒரு ஏரியாலாம் அது கிடையாது. ஹார்ஸில் தான் ரைட் பண்ணி அந்த பிளேஸ்க்கே போவாங்க. ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே உள்ளே இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கவங்க தான் உள்ளே இருப்பாங்க. பட் ஆனால் மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அது. அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, 22 அன்னைக்கு மதியானம் ஒரு 2:50லேருந்து அதாவது 2:30க்கு அப்புறம் 2:50லேருந்து 3:30க்குள்ளே இந்த எல்லா சம்பவமும் நடந்து முடிஞ்சிடுச்சு. பைசாரன் வேலியை சுற்றியே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைன் ஃபாரஸ்ட் இருக்கும். எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா பைன் ட்ரீஸ் தான் நிறைய இருக்கும். ஒரு ரொம்ப அழகான ஒரு க்ரீனிஷான ஒரு ஏரியா அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த டெரரிஸ்ட் அந்த ஏப்ரல் 22 அன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 2:30க்கு மேலே 2:50லேருந்து 3:30க்குள்ளே வித் யூனிஃபார்ம் ஆஃப் ஆர்மி, இந்தியன் ஆர்மியோடைய யூனிஃபார்ம்ஸோடு சேர்த்து ஒரு 6-7 பேர், இன்னும் எத்தனை நம்பர்ஸில் உள்ளே வந்தாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியலைங்க. இன்னும் அதெல்லாம் வந்து பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணவே இல்லை. இத்தனை பேர் தீவிரவாதிங்க வந்தாங்க அப்படிலாம் நமக்கு இன்னமும் கரெக்டான வியூலாம் இன்னைய வரைக்கும் தெரியலை. பட் ஆனால் மினிமம் 4லேருந்து 6 கேரக்டர்ஸ் உள்ளே வந்ததா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. அதுவுமே அந்த இடத்துல இருந்தவங்க சொன்னதை வச்சு தான் இது எல்லாமே நமக்கு வெளியே தெரிய வந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இந்த தீவிரவாதிங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்தவங்க கண்மூடித்தனமாக, அதாவது ஏன் கொல்கிறோம், எதுக்காக கொல்கிறோம், இவங்க அவசியமா இவங்களை கொல்றது, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஒரு யோசனையே இல்லாமல் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதத்தை பற்றி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ஆனால் அங்கே கேட்டது பார்த்திங்கன்னா மதத்தை பற்றி கேட்டதாகவும், அவங்க அவங்களுடைய மதத்தை பற்றி சொன்னதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறதாகவும் இந்த மாதிரி வெளியே வந்திருக்கு நிறைய சம்பவங்கள். பட் ஆனால் அவங்க கொலை பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேர். அது எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும்ங்க. மனுஷன் உயிர் தானே. ஒருத்தரே இல்லை, 2 பேரே இல்லைங்க. 26 பேரை ஷூட் பண்ணதாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த பகல்காம் ஷூட்டிங்க்கு அப்புறம் எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டாக எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா மோர் தென் 20 கேரக்டர்ஸ் மேலே பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க. அதில் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 28 மெம்பர்ஸ் செத்துட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. இதில் இவங்க ஷூட் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் பண்ணிட்டாங்க. இவங்க யார் என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க இந்த சம்பவத்துக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னே வந்து ஒத்துக்கிட்டவங்க யார் பார்த்திங்கன்னா, லஷ்கர் இ டைபா அப்படின்ற அமைப்பு வந்து இதை பண்ணது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மும்பையோடைய சம்பவத்துக்கு அப்புறம், மும்பை தாக்குதலுக்கு அப்புறம் மிகப்பெரிய இந்தியாவில் நடந்த ஒரு மிக கொடூரமான சம்பவம் எதுன்னு பார்த்தா கண்டிப்பாக இது தாங்க. ஒரு அழகான அமைதியான ஒரு பிளேஸில் எதிர்பார்க்காத எத்தனை சுற்றுலா பயணிகள், அதாவது பார்த்திங்கன்னா சாதாரண கேரக்டர்ஸாக இல்லைங்க. நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கவங்க இருப்பாங்க. இப்போ நான்லாம் அவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன் காஷ்மீர் போகணுன்றதெல்லாம். எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப நாள் மனசில் நம்ம ரோஜா படத்தை பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ரோஜா படத்துக்கு அப்புறமே அந்த காஷ்மீர் மேலே ஒரு ஆசை இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கும். ஐயோ நோனோ நம்மளாம் அங்கெல்லாம் போகக்கூடாது
அது வந்து டெரரிஸ்ட் ஏரியா அந்த மாதிரிலாம் மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் மாறி நம்ம காஷ்மீர் போகலாம், நம்மளும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனையே வந்தது ஒரு 2-3 இயர்ஸாக தாங்க. காஷ்மீர் ஒரு குட் பிளேஸு, அதில் அந்த பிளேஸை நம்மளும் என்ஜாய் பண்ணணும் அப்படிலாம் ஒரு மைண்டுக்கு வந்ததே இப்போ தான். பட் ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மறுபடியும் மைண்டு காஷ்மீரை நோக்கி போகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியலைங்க. பட் ஸ்டில் என் லைஃப் எண்ட் வரைக்கும் காஷ்மீர் போகணுன்ற ஆசை வருமான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஏன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுக்கவே முடியல. ஒவ்வொருத்தவங்களும் வீடியோவில் அவங்கவுங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்ன நடந்ததுன்னுட்டு. ஒருத்தவங்க என் ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க, இவங்க ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க அப்படிலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அழறான். இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குதுங்க. இவங்களாம் யார், எதுக்காக இவங்களை நம்ம என்ன பண்ணோம், எதுக்காக நம்மளை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி எனக்கு பயங்கரமான டென்ஷன், ஒரு கோவம், ஒரு எல்லாமே வருது. அவங்களுடைய ஃபீலிங்லாம் நினச்சி அந்த இடத்துலேருந்து நம்மளை ஒரு அமரன் படத்தை பார்த்தே நம்மலாம் எவ்வளோ கண் கலங்கி போயிருப்போம்னு தெரியும். அந்த அமரன் படம் இவ்வளோ ஹிட் ஆனதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவத்தை எல்லாமே நம்ம கூட பிறந்தவங்களுக்கோ, நம்மள சேர்ந்தவங்களுக்கோ அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் வந்து கற்பனை பண்ண ஆரம்பிச்சுது. அதனால தான் அந்த படம் அப்படி ஒரு ஹிட்டு. பட் ஆனால் அந்த ஹிட்டுக்கு பின்னால் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷன் இருந்தது, ஒரு பாண்டிங் இருந்தது, ஒரு லவ் அண்ட் கேர் இருந்தது. இது எல்லாமே இருந்ததுனால தான் அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி தானே இப்போ இது வந்து உண்மை சம்பவமாக நம்ம பார்க்கும்போது இதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலங்க. அந்த இடத்துல இது எல்லாமே இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் பின்னால் எவ்வளோ பெரிய லைஃப் இருக்குது. அந்த எல்லா லைஃப்பும் ஒரு செகண்ட் நம்ம ஜாலியாக போய் ஒரு இடத்த பார்க்க போகிறோம்னு ஒரு ஆசைக்கு போனவங்களுக்கு இவ்வளோ பெரிய சம்பவமா அப்படின்றது போது என்னால் அதை ஜீனிக்கவோ கொள்ளவோ முடியலைங்க. மும்பை தாக்குதலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தாக்குதலுங்க. ஆனால் இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அதுக்கப்புறம் மோடி ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்கே இல்லை, ஊர்லேயே இல்லை, நம்ம நாட்டிலேயே இல்லை, அவர் வெளியே இருந்தார். ஹீ கேம் பேக் நாங்கள். அப்புறம் அமித்ஷா வந்து அந்த பிளேஸ்க்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட், வாட் எவர் ஹேப்பன். பட் நடந்துடுச்சு இல்லை, இது நடக்காமல் இருந்திருக்கணுமே அப்படின்றது என்னுடைய ஆதங்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால மறுபடியும் மக்களுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுங்க. பட் ஆனால் காஷ்மீர் அதாவது நான் ஒரு சில வீடியோஸில் நான் பார்க்கும்போது இந்த காஷ்மீர் பீப்புள்ஸ் வந்து பேசுகிறது வந்து சில வீடியோஸில் பார்த்தேன். ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம், ரொம்ப பல ஆண்டு காலங்களுக்கு பிறகு இப்போ தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு வந்தது. நிறைய சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பித்தாங்க, எங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுச்சு, எங்களோட ஏர்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, நிறைய பேரோட நாங்கள் ஹாப்பியாக மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. பிள்ளைங்களாம் சாதாரணமாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க. எங்கள் லைஃப் வந்து ஒரு நார்மலாக இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைல்ஸுக்குள்ளே நாங்கள் வந்தோம். இப்போ இந்த சம்பவம் எங்களுடைய டோட்டல் லைஃப் ஸ்டைலில் மறுபடியும் கொண்டு போய் அடிப்பாதால குழிக்குள்ளே தள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அது உண்மை தானே? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது நான் தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இப்போ நானே காஷ்மீர் போகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி சொல்கிறேன்ல, இப்போ என் மைண்டை இப்படி மாறிடுச்சு. ஐயோ இப்போ வேணவே வேணாண்டு. இப்போ என் ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாரும் அங்கே போகிறாங்கன்னு சொன்னால் கூட ஃபர்ஸ்ட் ஆளாக நான் தான் வந்து அதை வேண்டாம், தயவு செஞ்சு போகாதீங்கன்னு சொல்லி தோணும். ரீசன் எங்கே இருந்தாலும் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும், ஐ கேன் அக்செப்ட். பட் ஆனால் இப்படி ஒரு பயத்தை உருவாக்கி விட்டுட்டாங்கல்ல டோட்டலாக. இந்த இவ்வளோ பெரிய இந்தியன் ஆர்மி, இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க. பட் இவங்க எல்லாரையும் மீறி இந்த ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளார எப்படி எல்லா பாதுகாப்பு வளையத்தையும் மீறி உள்ளே வர முடிஞ்சுது. அதில் வந்து அந்த 6 கேரக்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் தான் அந்த கேங்கை சேர்ந்தவங்க, மீதி எல்லாம் உள்ளூர் பீப்புள்ஸு. அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டோரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால் என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்ட்டு வி கேன் எக்ஸ்பிளைன், இன்னைக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் ஆனால் ஏன் இதெல்லாம் நடக்குது? நம்ம இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்து, நம்மளுடைய இந்தியன் ஆர்மி இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து, இந்த மாதிரி சம்பவங்களுக்கு நம்ம எப்படி இடம் கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கும்போது ரியலாக இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்க. பட் இந்தியன் ஆர்மியுடைய பவர் என்னன்னு நமக்கு க்ளீனாக தெரியும். நம்ம அத்தனை பேருமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் தான் டோட்டலாக. நமக்காக அந்த எல்லையில் உட்காந்துட்டு இவ்வளோ தூரம் அமரன் படத்துக்கு அப்புறம் ஆர்மி பர்சனை பார்க்கும்போதெல்லாமே ஐயோப்பா எவ்வளோ ஒரு ரிஸ்கியான ஜாப் இவங்களதுன்ற மாதிரி தோணினாலும் அவங்கள பார்த்து நம்மளை மீறி அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்குற ஒரு மைண்ட் செட் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து நமக்குலாம் ஸ்டார்டிங்லேருந்தே ஓகே. பட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ், இப்போ வளர்ந்து வர பிள்ளைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அமரன் மூவிக்கு அப்புறம் ஒரு ஆர்மி பர்சன்ஸ்க்கு மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து க்ரியேட் ஆச்சு. பட் ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்தியாவில் இவ்வளோ பர்சன்ஸ் இருக்க இடத்துல இந்த டெரரிஸ்ட் வந்து எவ்வளோ ஈஸியாக வராங்க. இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூஸில் பார்த்தேன், இந்த கனடா பர்சன் சைடு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு போகிறீங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, பார்த்து போங்க, பத்திரமா போங்கன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கு வர்றதுக்கே இவ்வளோ தூரம் அந்த கவர்மெண்ட் வந்து முன்னெச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு இந்தியா வந்து சேஃப் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்ற போது யோசிக்கும்போது இட்ஸ் ரியலி எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் ரொம்பவே சங்கடமாகவும் இருக்குது. பட் அதில் எவ்வளோ தமிழன்ஸ் இருந்திருக்காங்க, எவ்வளோ அந்த 28 கேரக்டர்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 28 கேரக்டர்ஸ்குள்ளேயும் எவ்வளோ குடும்பங்கள் இருக்கும்,
யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய குடும்பம் இருக்கும், அவங்கள சார்ந்த பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு நாள் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிளாக் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது. ஒரு கேரக்டர் ஒரே நாளில் இல்லாமல் போயிடும்போது, அதுவும் எது வேற எந்த சம்பவங்கள்ல எது வேணாலும் ஆகட்டும், நான் எல்லாருக்கும் உயிருன்றது நிலை கிடையாது, இது எல்லாமே ஐ நோ. பட் ஆனால் எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம்ன்றது வந்து யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியலல்ல. இந்த வீடியோஸில் அந்த குழந்தைங்க அழுகிறதோ இல்லை ஒவ்வொருத்தவங்களுடைய மிஸ்ஸஸ் அழுகிறதோ பார்க்கும்போது மனசு சுத்தமாக தாங்கலைங்க. அப்படியே தூள் தூளாக உடஞ்சி போன மாதிரி இருக்குது. என்ன மாதிரி அத்தனை பேருக்குமே இருக்கும். நம்ம அவங்க இறந்த எல்லாருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறோம். அவங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த துயரத்துலேருந்து சீக்கிரமே வெளியே வரணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் காஷ்மீர் பீப்புள்ஸுடைய லைஃப் நினச்சா ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப மனவேதனையாகவும் இருக்குங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மறுபடியும் பழையபடி போயிடுச்சுல்ல. மறுபடியும் அவங்களுடைய ஏர்னிங் லாஸ் ஆகும். அவங்க பயந்து பயந்து வாழக்கூடிய ஒரு ஒரு சிறை கைதிகள் மாதிரி வாழற ஒரு கண்டிஷன் வந்துடும். இதெல்லாம் நினச்சாலே உண்மையாக கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு இந்தியா மறுபடியும் பழைய ஹாப்பியான இந்தியாவாக வேணுங்க. தட்ஸ் ஆல். நம்ம இந்தியா வந்து பழைய மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதுக்கு என்ன மீனிங் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியா என்ன ஸ்டெப் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி ட்ரீட்டியை வந்து நம்ம இனிமேற்பட்டு ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம மோடி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நதி, ரிவர் வந்து நம்ம எதையாவது நம்மளால் நிறுத்த முடியுங்களா? அதெல்லாம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ லாங்கு, இதெல்லாம் நம்ம அதில் இருக்க தண்ணியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா மல்டிபிள் டேம்ஸ் வேணும். ஆல்ரெடி அங்கே நிறைய ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. டேம்ஸ் எல்லாம் கட்டுற ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது இந்தியாவில். பட் ஆனால் அது வந்து இருக்கிற இந்த டேம்ஸில் வச்சுலாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதே மாதிரி இது வந்து ஒரு லாக் கிடையாது. நம்ம நீங்கள் இன்றைக்கி இது பண்ணிட்டீங்களா, உடனே நான் லாக் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு சிந்து நதி வந்து உங்களுக்கு வராது அப்படிலாம் வி கான் சே. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நதி. அதை பேஸ் பண்ணி தான் பாகிஸ்தானில் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வாழ்ந்துட்டுருக்காங்க. பல ஏரியாவே அந்த நதியை பேஸ் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த நதி எங்கேருந்து கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து கிளம்புது. எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போகுது. பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய வளர்ச்சியே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இண்டஸ் அந்த ரிவரை நம்பி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதாவது இந்த நதியை வந்து உங்களுக்கு வந்து சேராமல் இனிமேல்பட்டு உங்களுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ரிப்ளைக்கு அப்புறம் தான் வந்து வேர்ல்டு வைடாக இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசப்படுற ஒரு விஷயமா மாறுது. அப்படி மாறும்போது இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரெடி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுத்தமாக ஆகாது. இவங்க ஒரு பாதை, இவங்க ஒரு பாதைன்னு ஆல்ரெடி எப்போவுமே நம்ம வந்து பிரிஞ்சு போய் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பக்கத்தில் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, இதில் என்ன ஒரு கேம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எங்களுக்கு தெரியாது, இது எங்கள் மூலயமா நடக்கவே இல்லை, இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதே பார்த்திங்கன்னா அங்கே எக்ஸ் பிரைம் மினிஸ்டருடைய சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் பேர் கூட பெனாசீர் பூட்டோன், அவருடைய சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருவேளை இங்கேருந்து இவங்களுடைய ரிவரை வந்து இவங்க ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா ரிட்டன் அது வழியாக அவங்களுக்கு இந்தியன்ஸுடைய ரத்தம் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் எந்த வகையில் ரைட்டுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்படி பேசியிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. பட் இதுக்கெல்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இவங்க 2 பேர் ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா இவங்களுக்கு நமக்கு இந்தியாவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு பெரிய மேஜர் டிஸ்கஷன் போகும் டோட்டலாக. ஸோ அப்போ நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எல்லா கண்ட்ரிக்கும் இங்கே நடந்த சம்பவத்தை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்தது, இப்படி தான் நடக்குது, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே வெரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சவுதி, இன்னொன்று வந்து UAE. இவங்க 2 பேருமே என்ன சொன்னாங்கன்னா பாகிஸ்தான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற அளவோடு நிறுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் இது பண்ணுறது கரெக்டு தானும் சொல்லலை, இதை பண்ணாதீங்க அப்படின்னும் நமக்கு அவங்க வந்து எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் பாகிஸ்தான் இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல மட்டும் அதோடையே அவங்க நிறுத்திட்டாங்க. பட் இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அவங்க 1000 வருஷ காலமாக இது எனக்கு நக்கலாக தெரியுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1000 வருஷமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுதான் இருக்குது, அது அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துப்பாங்க போங்கப்பா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் பேசியிருக்கல்தான் வெளியே வருது. பட் இது பேசியிருந்தாக்கா உண்மையிலேயே இது அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா
இது எவ்வளோ ஒரு அலட்சியமான ஒரு விஷயம். பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போட்டுன்னு தான் இருக்காங்க அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா தெரியுதா? அப்படின்ற மாரி இந்தியா உண்மையிலேயே ஒரு 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 அழகான பூமி இது. நம்ம யார்கிட்டயும் நம்மளா போய் சண்டை போடல டோட்டலா. அப்படி இருக்கும்போது எவ்வளோ அலட்சியமான ஒரு பதில் வந்து அதுவும் 1000 வருஷமா. இந்தியா, பாகிஸ்தான் சண்டையே ஒரு 200 இயர்ஸ் இருக்குமா? இல்ல 150 இயர்ஸ் இருக்குமா? அவ்வளோ அதுக்குள்ள தான் இருக்கணுமே டோட்டலா. பட் ஆனா இவர் 1000 வருஷமான்னு சொல்லி வச்சிருக்காரு. பட் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்து அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இவங்க பிரச்சனைக்குள்ள நம்ம போ வேணாம். நாம பொது ஆளாவே இருந்துப்போம். அவங்க பிரச்சனைய அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்ற மாரி இருக்கு. சரி, ஓகே. இந்த பக்கம் அமெரிக்கா, அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா. ஓகே, இப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா, சைனா தான் மெயினா சப்போர்ட் பண்ணணும். என்ன ரீசன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு எப்படி இண்டஸ் ரிவர் வந்து இங்கேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி, அது வந்து அந்த இடத்துல வளமாக்கறதுக்கு போகுதோ, அதே மாதிரி சைனால இருக்க பிரம்மபுத்திரா ரிவர் தான் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்தியாக்குள்ளே இருக்க நார்த் சைடில் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வாழ்றதுக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்கறது வந்து சைனாலேருந்து ஸ்டார்ட் ஆகிற பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ இவங்க இதை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஒருவேளை பாகிஸ்தானோட சைனா கை கோத்துதுன்னா, அவங்க மேபி அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டாப் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியே ரீசெண்டாக சொன்னாங்க. பட் இன்னும் அப்படிலாம் எதுவுமே அவங்க சொல்லலை. பட் ஆனால் அவங்க பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்லை, நமக்கும் சப்போர்ட் பண்ணல. அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணலை. அப்படியே அமைதியாக இருக்காங்க. பட் ஆனால் பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஏன்னா சைனீஸ் நிறைய பேர் சைனாவை சேர்ந்தவங்க பல மக்கள் வந்து பாகிஸ்தான்லேயே வாழ்கிறாங்க. அதை அவங்க 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கு. நமக்கு எப்படி யுஏஇக்கும், சவுதிக்கும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் இருக்கோ, அந்த மாரி சைனாக்கும், பாகிஸ்தானுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பாண்டிங்கோட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, நமக்கு வந்து அவங்க ஆப்போஸா மாறுனாங்க அப்படின்னா, பிரம்மபுத்திரா ரிவர் வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகும். அதே மாரி இந்த இண்டஸ் ரிவர் சொல்றாங்க பார்த்தீங்களா? இத வந்து நீங்க நெனைக்கிற மாரி இன்னைக்கு, நாளைக்குலாம் ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு இது பல ஆண்டுகள் மேபி 20 இயர்ஸோ, 30 இயர்ஸோ, 40 இயர்ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இவங்க டேம் கட்டுறதுக்கே சரியா போயிடும். இப்ப இருக்க இப்ப இருக்க சிச்சுவேஷனோ, இப்ப இருக்க மக்களோ, இத கன்டின்யூ பண்ணிக்கிட்டே நம்ம முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப எதுக்காக இந்த மாரி ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்தாங்க? வேஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இது ஒரு அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பயம் வருது இல்லையா? அந்த மாரி இது ஒரு பயம்புறுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இன்னைக்கே நடக்கிற ப்ராஜெக்ட் கிடையாது. பட் ஒருவேளை நெறைய டேம்ஸ் இருந்து இந்த ரிவர் வாட்டர வந்து நம்ம சேமிச்சு வைக்கிறோம் அப்படின்னா, திடீர்னு நம்ம வித்தவுட் அனௌன்ஸ்மென்ட் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அந்த ஏரியால இருக்க பாகிஸ்தான் ஏரியால இருக்க பல பேருடைய உயிர் வந்து இது மூலமா பறிபோகும். இந்தியா அந்த மாரி செய்யாது எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கும்போது, இப்ப அவங்க பண்ணது வந்து மிகப்பெரிய தவறு. பட் ஆனா இதுக்கான தண்டனை என்னன்றது இதுவரைக்கும் தெரியல. பட் ஆனா இந்தியா ஸ்டில் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி அமெரிக்கா அண்ட் சைனா, ஃப்ரான்ஸு, ஜப்பானு, சவுதி, யுஏஇ அந்த மாரி எல்லாருக்கும் நம்ம இங்க நடந்த சம்பவத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா யாரும் வந்து இது கரெக்ட்டு, நீங்க உங்களுக்கு நாங்க தோள் குடுக்க வரோம். நாங்க சப்போர்ட் பண்றோம். நாங்க உங்க சைடு வரோம். அந்த மாரி யாரும் இதுவரைக்கும் சொல்லல. இது சொல்லாத வரைக்கும் ஒரு சைடுல என்னடா இது! இந்த வெளிய இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய, யாருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண வரலையா? அப்படின்னு யோசிக்க தோணுனாலும், ஒரு வகையில ஓகே அப்படின்ற மாரி தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டிய வந்து நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லும்போது, அதையும் ஆப்போஸ் பண்றதுக்கு வேற யாரும் வரல. வேற எந்த நாடுகளும் முன் வரல. அப்போ நோ ஒன் இஸ் சப்போர்ட்டிங் பாகிஸ்தான் ஆல்சோ. எப்படி இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலையோ, அதே மாரி பாகிஸ்தானுக்கும் சப்போர்ட் பண்ணல. பட் ஆனா ட்ரம்ப் சொன்னதுடைய விதம் வந்து வேற மாரி இருக்கு. பட் இதெல்லாம் இந்த சம்பவத்துக்கு என்ன பதிலடி அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த இதுல ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் அந்த அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லன்னு சொல்லுது. பட் ஆனா ஆல்ரெடி இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஷூட்டிங்ல இருந்த அந்த டெரரிஸ்ட்ல 2 பேர் பாகிஸ்தான சேர்ந்தவங்க தான்ன்றது ப்ரூவ் ஆயிருக்கு. பட் அதே டைமிங்ல இந்தியாவிலேருந்தும் யாரோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு 1 ஆர் 2 கேரக்டர்ஸ் இந்தியால, காஷ்மீர்ல இருந்து சப்போர்ட் பண்ணனால தான் அவங்களால உள்ளேயே வர முடிஞ்சதுன்றதும் ஒரு உண்மையான ஒரு விஷயம். பட் ஆனா, இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லன்னு சொல்றது வந்து வி கான்ட் அக்செப்ட். பட் இது வந்து இந்த ஆக்சுவலா ஒரு அமெரிக்கா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாலோ, இல்ல சைனா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாலோ, நம்மளுடைய பவர் வந்து பயங்கரமா பெருசாயிடும். பட் அதே நேரத்தில இந்த பவரெல்லாம் வந்து பாகிஸ்தான் சம்பாதிச்சாங்கனாலும், நம்மளுடைய பவர் வந்து டவுனா தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ அதர் கண்ட்ரீஸ் உள்ள வராத வரைக்கும் ஓகே. பட் ஆனா, இந்த சம்பவத்துக்கான பதிலடி என்ன அப்படின்றது எனக்கு ஸ்டில் இன்னும் இன்னைய வரைக்கும் புரியல. பட் வெறும் இந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டினால இவ்ளோ பெரிய சம்பவங்களுக்கு வந்து பதில் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா,
மேபி கிடைக்கலாம். அது எப்போ கிடைக்கும்னா, பல வருட ஆண்டுகளுக்கு பிறகு 20, 30 வருஷத்துக்கு அப்புறம், இந்த சிச்சுவேஷன்லாம் மாறி, இதெல்லாம் மறந்து போன சிச்சுவேஷனுக்கு அப்புறம் டோட்டலா இந்த ஜென்ரேஷனே இத மறந்துரும் டோட்டலா. அ இன்னைக்கு ஒரு ஒரு வயசுல இருக்க ஒரு குழந்தைங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இத பத்தி பெருசா பேசுறவங்களுக்கு, இது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்ற மாரி ஆயிடும். அவங்களுடைய காலம் முடியும்போது தான், இந்த சம்பவத்துக்கான பதிலடி குடுக்குற மாரி இருக்கும். பட் இது கரெக்ட்டா? அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல. இந்தியா வந்து முதல்ல இந்த மாதிரி பண்ணவும் பண்ணாது. இதுவும் ஒன் ஆஃப் த ட்ரூத். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து யாரையுமே காலி பண்ணணும்னு நினைக்காது. பட் ஆனா பாகிஸ்தான் வந்து காஷ்மீர வந்து டோட்டலா காலி பண்ணிடுது. இதானே உண்மை. ஆக்சுவலா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டி இதெல்லாம் புரியறதுக்கே சம் டேஸ் வந்து தேவைப்பட்டது. பட் ஆனா கிளைமாக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம டைரக்ட்டா வார் அந்த மாதிரிலாம் போகல? வார்ன்னு போகவே கூடாதுங்க. ஏன்னா வார்ன்னு போயிட்டோம்னா, 2 சைடுக்குமே பாதிப்புகள் அதிகமா தான் இருக்கும். பட் ஆனா வார்ன்னு ஏன் அனௌன்ஸ் பண்ணல? ஏன் நெறைய இந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே, வி ஹேவ் டு கோ ஃபார் வார்ன்ற மாரி இருந்தது. பட் ஆனா நம்ம சைட்லேருந்து அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த மாரி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நோ. அந்த மாதிரிலாம் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரவும் இல்ல. அப்படிலாம் இந்த வார்ன்ற வேர்டிங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணவும் இல்ல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆல் த அதர் வேர்ல்ட்ல இருக்க எல்லா பிக்கெஸ்ட் கம்பெனிஸும் தே ஆர் சர்ச்சிங் எ குட் பிளேஸ். அவங்கள குளோபலா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிளேஸ் அவங்களுடைய பிசினஸ இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல பிளேஸ் எதுன்னு தேடும்போது, தே ஆர் கமிங் டூ இந்தியா. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நெறைய நாட்ல இஸ்ரேல் ஆகட்டும், யுக்ரைன் ஆகட்டும், அந்த மாரி ரஷ்யா வித் யுக்ரைன் இந்த மாரி எல்லாமே வந்து வார்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அந்த இடம் அந்த பூமி வந்து அமைதியான பூமியா இல்ல. ஸோ அதர் வேர்ல்ட்ல இருக்கவங்க அவங்களுடைய பிசினஸ் பண்றதுக்கான மெயின் பிளேஸா வந்து இந்தியாவ பார்க்கறதுக்கான ரீசன் வந்து இங்க அமைதியா இருக்கு. இது டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கு. இந்த மாரி நெறைய யோசனைனால தான் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டோட்டல் புரொடக்ஷனே வந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இப்போ ஆப்பிள் 16 ப்ரோ மேக்ஸோடைய ரேட் வந்து கம்மி வென் கம்பேர் வித் 15 ப்ரோ மேக்ஸோட. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் ஏரியா இது பார்த்தீங்கன்னா, இந்தியால மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ வி ஆர் கெட்டிங் இன் த லோ பிரைஸ். ஸோ இந்த மாரி அதர் மிகப்பெரிய பிசினஸ் எல்லாமே இந்தியாக்குள்ள வருது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல எல்லாத்துலயுமே வந்து இந்தியாவுடைய வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. வளரணும் அப்படின்னு யோசிக்கும்போது, நம்மளால வாருக்கு போணும்னா, இது இங்க இருக்க மக்கள பாதிக்கும்ன்றது தான் மெயின் கான்செப்ட். ஸோ ஆனா எனக்கு தெரிஞ்சு, இப்படியே நம்ம அமைதியா இருக்க மாட்டோம். வி வில் டூ சம்திங். பட் ஆனா வி வில் டூ இன் சைலன்ட்லி. அதாவது இத ஒரு வாரா கொண்டு வந்து, நீயும் அடிக்கிற, நான் அடிக்கிறேன் அந்த மாரி போகாம, பட் அவங்கள அடிப்போம். ஆனா எப்படி அடிப்போம்ன்றது ஸ்டில் இன்னமும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ 22 ஏப்ரல்லேருந்து இன்னைக்கு ஏப்ரல் 27 வரைக்கும் இந்த பகல்காம் பிரச்சனைனால நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஓவரால் வியூவா பார்த்தோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன நடக்கும் அப்படின்றதும் நம்மளால யூகிக்க கூட முடியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹோப்ஃபுல்லா இந்தியா எப்பவும் போல பீஸ்ஃபுல்லான கண்ட்ரியா இருக்கணும். அவ்வளோதாங்க வேண்டியது.